ஓபிஎஸ் தலைமையிலான குழு என்ன ஆச்சு, இருக்கா இல்லையா? என்ன குழு? உரிமை மீட்பு குழு. நீங்க இருந்த குழு சார். நீங்க இருந்த குழு தான். அது ரிஜிஸ்டர் பார்ட்டியே இல்லை. உழைப்பு வீணா போச்சு சார். என்ன பண்ண முடியும்? ரொம்ப வருத்தம். ஒருத்தர் ஏன் அதை கேட்டார் இவர் ஜாலியா என்கிட்ட. அவர் சொல்லியிருப்பாரா அப்படி போக சொல்லி உதயகுமாரன் கேட்டீங்களா? கேட்டீங்க. ராஜலட்சுமின்னு ஒரு முன்னாள் எம்எல்ஏ. அந்த அம்மா நாங்கள் அன்னைக்கு தான் அலையன்ஸ் பேச போகிறோம் பாரதிய ஜனதா சர்ச்சுக்கிட்ட. உட்லண்ட்ஸ் வந்து 3000. அது ஏதோ ரொம்ப கூலாக வந்து உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் காஃபி குடிக்க கூப்பிட்ட மாதிரி அது நேராக வந்துட்டு, இல்லைண்ணா நான் வந்து பிஜேபிக்கு போகிறேன், நாளைக்கு போய் சேர்ந்துட போகிறேன் அப்படின்னு சொல்லுது. ரொம்ப கூலாக இவர் போயிட்டு வாமா அப்படிங்கிறாரு. பொறுப்பில் இருக்குங்க அந்த அம்மா, அமைப்பு செயலாளரா, ஒரு எக்ஸ்எம்எல்ஏ, எவ்வளோ நமக்கு வலிமை சேர்க்கக்கூடிய ஒரு லேடி, மயிலாப்பூரில் நல்ல ஏரியா. ரொம்ப கூலாக சொல்கிறார். நான் கேட்குறேன், என்னென்ன விளையாடுறீங்களா ஏதாவது? இங்கே வாமா, இங்கே நீங்கள் போகிறன்ற பிஜேபிக்கு, நாங்களாம் அங்கே இருக்கோம் இங்கே இருக்கோம் ஏமான்னா, இல்லை நான் அவர் தான் ஊன்னு சொல்லிட்டாருன்ட்டு போயிட்டு இருக்கு. இவர் என்னென்ன நான் என்னென்ன பண்ண சொல்கிறீங்கன்னாரு. அப்போ யாரோ இயக்குறாங்களா சார்? இல்லை, போன மாட்டை தேடுறது இல்லை, வந்த மாட்டை கட்டுறது இல்லை. ரொம்ப சிம்பிள். நம்ம பெரம்பூர் பக்கம் அப்படி தான் அடிக்கடி பெரம்பலூர் பக்கம் பேசிக்குவோங்கல்ல. போன மாட்டை தேடுறதும் இல்லை, வந்த மாட்டை கட்டுறதும் இல்லை. போனால் போ, ஏன்னா நானே இங்கே ஒழுங்காக இருக்க போகிறது இல்லை, நீயே இங்கே உயிரெடுக்கிறேன்னு. ரொம்ப மோசமான முடிவுகளால் பலதரப்பட்ட 2ஆம் கட்ட தலைவர்கள், அவரை நம்பி இருந்தவங்கள ரொம்ப கண்ணீர் வடிக்கிறாங்க. தோழர்கள்லாம் எக்ஸ்எம்எல்ஏஸ் இருக்காங்க சார், எக்ஸ் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க சார். அன்புமணி நினச்சா உங்களுக்கு என்ன சார் தோணுது? அவரால் தான் அதிமுகலேருந்து வெளியேறினீங்க. அது எப்படி கண்டுபிடிச்சிங்க? இல்லை சார், ஊரறிஞ்சு வச்சு தானே சார். இவ்வளோ திட்டின ஏன் திட்டினு கேட்டீங்களா? நீங்கள் கேட்டீங்களா இல்லையா? ஆமாம் சார். எந்த அரசியல் தலைவராவது அநாகரிகத்தினுடைய எல்லை சிகரத்தை தொட்டு இவன் டயர் நக்கி, உனக்கு என்னடா ஃபினான்ஸை பற்றி தெரியும், எங்கே படிச்சிருக்க, பட்ஜெட் என்ன உனக்கு தெரியும், நீலாம் இந்த நாட்டுக்கு முதலமைச்சராக வருவியான்னு தலையில் தட்டிக்கிட்டு 15% கூட நாங்கள் இல்லைனா நீங்கள் வரமாட்டீங்கன்னு சொல்லி ஓபிஎஸ்லாம் ஒரு தலைவரா அப்படின்னு பேசுனா, செய்தி தொடர்பாளர் என்ன இங்கே என்ன கலட்டுறதுக்காக இருக்கேன். நான் ஃப்ளைட்டில் ஏறும்போது நான் பார்த்தேன், இறங்கும்போது ப்ரெஸ் வந்துச்சு, பேசிட்டு போயிட்டேன். அப்போ நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியே தவறாக பேசினேன் இந்த திட்டத்துக்காக சார். எனக்கு என்ன அன்புமணி ராமதாஸ் கோவமா? நிறைய நண்பர்கள் அங்கேயும் இருக்காங்க. அதை நான் சொன்னால் அதுக்காக கட்சி விட்டு எடுப்பார் அவர்.